இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி கொஞ்ச நேரம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் சமூகத்தை நாடி தேடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததியாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு எங்களோட நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளால் எங்களை நீங்கள் நிரப்புங்க. வந்தது நல்லதுன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நினைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த இடத்துல இடைபடும்படியாக உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஏசப்பா, எங்கள் கூட இருந்து எங்களுக்கு நீங்கள் போதிச்சு கொடுங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உண்மை மாத்திரம் அப்பா நோக்கி பார்க்க, உண்மை மாத்திரம் நாங்கள் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போது 2026 வருடம் ஆரம்பித்து 6 மாதம் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 7வது மாதத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் வந்திருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் பேச சொன்ன ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, 6 மாதம் முடிச்சிட்டோம் நம்ம. பட் ஆர் வி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பு. ஆர் வி சாட்டிஸ்ஃபைடு இன் திஸ் லாஸ்ட் 6 months? எப்படி போச்சு? சந்தோஷமாக இருக்கீங்களா? 2026 ஆரம்பிக்கிறப்ப ஒரு சில எண்ணங்களோடு இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் 6 மாதத்துல இது முடிஞ்சிடும் இல்லையா? போன வருஷம் என்ன நினச்சிருப்போம், 2025 இப்படி ஆயிடுச்சு, 26 வந்தது அப்படின்னா எல்லாமே ஒரு மாற்றம் வந்துடும், மாறிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வருஷத்துக்குள்ளே வந்திருப்போம். half of the year we have completed, but whether we completed satisfiedly or not அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இதை நான் சொல்லலை, நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஆண்டவரே எழுதி வச்சிருக்காரு. எடுத்து வாசிப்போம். ஆகாய் 1வது அதிகாரம் 5வது 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஆகாய் 1வது அதிகாரம் 5-7. 5-7. ஆமென். ஸோ 2 தடவை இங்கே கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா ஒரு டைம் சொன்னாலே அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நான் 2 தடவை சொல்கிறாரு, உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு ஒரே அதிகாரத்தில் 2 தடவை சொல்லியிருக்காரு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமீன். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க திரளா விதைக்கிறாங்க. பயங்கரமான ஒரு முயற்சி இருக்குது அந்த மக்கள்கிட்ட. ஆனால் அதுக்கான ரிவார்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வேர்டாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 6 மாத காலத்தில் நம்ம முயற்சிகள் எடுத்தோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் போட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எஃபர்ட் போட்டிருப்போம். ஆனால் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? இங்கே இருக்கிற வசனத்தின்படி நீங்கள் திரளாய் விதைத்தும் நீங்கள் கொஞ்சமாக அறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மளை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஏன்னா முயற்சியே எடுக்கலை அப்படின்னா, சரி ஓகே நான் முயற்சி எடுக்கலை, எனக்கு எந்த பலனுமே என்னோட வாழ்க்கையில் வரலன்னு சொல்லி நம்ம போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஃபுல் முயற்சி அவங்க எடுத்திருக்காங்க, திரளாக விதைச்சிருக்காங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது நம்மளோட ப்ரேயர் எஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் நம்ம ஏதாவது நம்மளோட எஃபர்ட் போட்டிருக்கலாம், நம்ம அனுதின வாழ்க்கையில் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கலாம், இல்லை உறவுகளில் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கலாம். எவ்வளோ எஃபர்ட் போட்டும் அதற்கான பலன் நமக்கு இல்லாததப்ப ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். இப்போ ரெவலேஷன் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன இருக்கும்? அதில் இருக்கும், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த குறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை சரி பண்றப்ப மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஒரு பிரேக் த்ரூ வரணும், நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறது எல்லாரோட ஆசை. பட் ஆனால் அதுக்கு என்ன தடையா இருக்கு, என்ன குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதத்தின் வெளிச்சத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம்.
யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஸோ நம்ம பேசுற வேர்டு குறித்தே, அதாவது தேவையில்லாத வேர்டு குறித்தே நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா 6 மாச காலமா நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. அப்ப அதுக்கு நம்ம எந்த அளவு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? வார்த்தைகளுக்கே ஆண்டவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளுக்கும் அவர் எவ்வளோ கணக்கு கேட்குற ஒரு தேவனாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் தான். இஸ்ரவேல் மக்கள் எத்தனை வருஷமா அந்த வனாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னு பாக்குறோம். 40 வருஷமா அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஆனா ஒரு கணக்குப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 நாள்ல போயிடலாமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு 11 நாள்ல போகலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில ஸ்கிரிப்சர் எவாலுவேட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 to 4 டேஸுக்குள்ள அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதோ 1 மாசம் 2 மாசம் டிலேனா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 11 நாள்ல போக வேண்டியதை சரி ஒரு மாசம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஏதோ நடுவுல வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு, இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு 2 மாசம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒத்துக்கலாம். எவ்வளோ லேட் ஆச்சா? 40 வருடமாக அவங்க அந்த வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? பைபிள்லயே எழுதப்பட்டிருக்கு. ஏன் இஸ்ரவேல் மக்கள் 11 நாள்ல போக வேண்டிய அந்த இடத்துக்கு 40 வருஷமா சுத்தி திரிஞ்சாங்க? ரெண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டப்ப இருந்ததுல 2 பேர் தான் என்டர் ஆனாங்க ப்ராமிஸ் லேண்ட்ல. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் என்டர் ஆனாங்க. அப்ப மீதி பேர்ல அதுல என்டர் ஆகல. அப்ப இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அப்ப அவங்க எங்கேயும் போகாம ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருந்தாங்களான்னா அப்படியும் கிடையாது. அவங்க பிரயாணம் பண்ணி ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டே தான் இருக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுத்தி சுத்தி வந்தாங்களே தவிர அந்த தேசத்துக்குள்ள அவங்களால போக முடியல. அதுக்கு ரீசன் ஆண்டவரே எழுதியிருக்காரு. உபாகமம் 8வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல மற்றைய வாயிலிருந்து தமிழ் ஒவ்வொரு வார்த்தையால் கழிப்பான் என்பதை உனக்கு உணர்த்தப்படுத்தி நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போதித்தார். ஆமா, இதுல கீவேர்டு வந்து உனக்கு உணர்த்தும் படிக்கு. இப்ப 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை துணைப்படுத்த படிக்கும் நம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தினுள்ளதை நீ அறிய படிக்கும். உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடந்திருந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். வசனத்தின்படி எதனால வந்து 40 வருஷம் டிலே ஆச்சு? நீ கைப்பற்றுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ, நீ கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ என்பதை யார் அறியும்படிக்கு? யார் அறியும்படிக்கு? நம்ம அறியும்படிக்கு. ஓகேங்களா? ஸோ கீவேர்டு வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் அந்த 3வது வசனத்துல இருக்கும் உனக்கு உணர்த்தும்படிக்கு, 2வது வசனத்துல இருக்கு நீ அறியும்படிக்கு அப்படின்னு எழுதி இருக்கு. மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், டு நோ வாட் வாஸ் இன் யுவர் ஹார்ட். நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்றது, அவங்க அறிஞ்சுக்கிறதுக்காக அந்த 40 வருஷம் வந்து அவங்களுக்கு டிலே ஆயிருக்கு. ஏன்னா ஏசப்பாக்கு தான் தெரியும்ல நம்மளை பத்தி. ஆண்டவருக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம கீழ்ப்படிவோமா கீழ்ப்படிய மாட்டோமா, இதை நம்ம மேற்கொள்ள மாட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை நம்மளுக்கு அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து என்ன சொல்றது, நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல அப்படின்னு ஆண்டவரை பத்தி எழுதி இருக்கு. அப்ப ஆண்டவர் எதுக்கு சோதிக்கிறாரு? நம்ம கஷ்டப்படணும், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நம்மளை சோதிக்கிறாரு? அப்படி கிடையாது. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரு இல்லைங்களா? இப்போ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து உன்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னு எழுதியிருக்காரு. சிறுமைப்படுத்தி அப்படின்னா he humbled you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு டிரான்ஸ்லேஷன்ல நம்மளுக்கு சொல்லப்படுது. இப்போ நிறைய நம்ம கேட்டிருப்போம்ல, அதாவது நம்ம லைஃப்ல பீக்ல இருக்கிறப்ப நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. நிறைய சொத்து சுகமெல்லாம் வர்றப்ப ஆண்டவர் வந்து மறுதளித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது வந்து கஷ்டம். ஏன்னா எல்லாமே இருக்குது இல்ல, எந்திரிச்சா நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, என்ன தேவையோ போய் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அதனால அந்த உயர்வுல நிறைய பேர் பின்னடைந்ததை நம்ம பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் சிறுமையில ஆண்டவருக்குள்ள நிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்க 2 இதுலயுமே என்ன எழுதியிருக்காரு? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி நீ கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ அப்படின்னு சொல்லி நம்மளை சோதிக்கிற தேவனாக
அவர் இருக்கிறாரு. இப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நம்ம தோணும்ல, நம்ம என்னடா எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்டிங் போடுறோம், எவ்வளோ எஃபர்ட் எடுத்துமே வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே இல்லை, இன்னும் அந்த சிறுமைப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்கோங்கிறப்ப அந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறது ஒரு பெரிய கிருபை. ஓகேங்களா? அதை வந்து நம்ம அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராம் அவரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டியூ டைம் வர்றப்ப டக்குன்னு நம்மளை மேலே தூக்கி விட்டுருவாரு. அது வரைக்கும் நம்மளை பார்க்குறாரு. அந்த ஹம்பிள் பண்ணுறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இப்போ நம்மளே நம்ம ஹம்பிள் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்மளே நம்ம சொல்லிப்போம், அது வந்து ரொம்ப ஈஸி. இன்னொருத்தர் வந்து நீ ஒன்றுமே இல்லை, ஒன்றுத்துக்குமே உதவி இல்லை, ஒன்றுத்துக்குமே நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறப்ப ஆமான்னு அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் அதில் கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா? பட் ஆனால் நம்மளை ஹம்பிள் பண்ணிப்போம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு ஃபஸ்ட்டு சிறுமப்படுத்துறாரு. சிறுமப்படுத்தி நம்ம எப்படி நம்ம மனசில் நம்ம எப்படி வந்து நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறதுக்காக அவர் அதை வெளிப்படுத்துகிற தேவனாக, நம்மளுக்கு அதை அலோவ் பண்ணுற தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பீட்டர் தான். பீட்டர் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், ஒப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்லுவார், எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சீமோன் பேதுரு தான் சொல்லுவார். ஆனால் இப்போ இயேசு என்ன சொல்லுவார், சேவல் 3 தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ 2 தடவை என்னை மறுதளிச்சிருவ அப்படிங்கிறப்ப பீட்டர் அதை ஒத்துக்கவே மாட்டார். அப்படியெல்லாம் இல்லை, என்ன ஆனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் அந்த இடத்துல ஒரு வேர்டு சொல்கிறாரு. ஆனால் கடைசியாக நடந்தது என்ன, அவன் மனம் கசிந்து அழுதான், அந்த வார்த்தையின் படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளை வந்து அவர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்மளோட திராணி என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால ஏசப்பாட்டை வந்து நம்ம வேர்டு சொல்லியெல்லாம் வந்து அவர் வந்து இணங்க வைக்க முடியாது. உங்களுக்காக நான் எந்த சூழ்நிலையில நிற்பேன், உங்களுக்காக நான் என்ன வேணா பாடுகளை சகிப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள அவருக்கு தெரியும் நம்ம நிற்போமா நிற்க மாட்டோமானோ அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போடுறப்ப தான் அது நமக்கு தெரிய வரும், உண்மையாலுமே நம்ம நிற்கிறோமா நிற்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய வழிகளை நினைப்போமாங்க, அதுதான் வந்து இந்த விஷயமே. வழிகளை நினைப்போமாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, நான் கரெக்டாக தான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பாவும் என் மேலே பாசமாக தான் இருக்காரு, அப்புறம் ஏன் இந்த பிளெஸ்ஸிங்லாம் என் வாழ்க்கையில் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே என்ன சொல்லிடுவோம், இதுக்கு என் ஹஸ்பண்டு தான் காரணம், என் வாழ்க்கையில் நான் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என் ஹஸ்பண்டு தான் காரணம் அப்படின்னு மனைவிகள் சொல்கிறதும், இல்லை வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவியை பார்த்து நான் கரெக்டாக தான் இருக்கேன், என் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் இருக்குது, என் கணவன் கிட்ட குறை இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலன்னு சொல்கிறதும், மாமியார் மருமகளை சொல்கிறதும், மருமகள் மாமியாரை சொல்கிறதும், இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது. என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளுடைய வழியை நம்ம யோசிச்சு பார்க்குறோமோ, நம்ம என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்குறோமோ, அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஆண்டவர் வந்து மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க முடியும். அதனால் பிளேமை வந்து இன்னொருத்தர் மேலே போடுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் எந்தவித அற்புதமான மாற்றங்களையும் அவர் செய்ய முடியாது. நான் அவரோட ஆசை என்னது, வருஷங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் திருப்தியாக இல்லைங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அவர் சைடு தப்பு இல்லைங்கிறப்ப ஆப்வியஸ்லி யாரை நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. அவங்கள பற்றி நம்ம வாசிச்சு பார்த்தாலே சாப்பாடு தான் எப்பயுமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் 19, 20 வாசிக்கலாமா? மோசே அவர்களை நோக்கி, ஒருவரும் விடியற்காலம் மட்டும் அதை ஒன்று வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அது விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபப்பட்டார். அதே அதிகாரத்துல 26, 27 6 நாளும் அதை சேர்ப்பிக்கலாக 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது, அதிலே அது உண்டாகிறது என்றார். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. ஆமென். ஸோ ஃபஸ்ட்டு இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீதி வைக்காதீங்க, ஒவ்வொரு நாளைக்கு என்ன வேணுமோ அந்த மன்னா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மோசே தேவன் கிட்ட இருந்து கட்டளை பெற்று அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, மீதி வைக்கிறாங்க. அடுத்ததுல என்ன சொல்கிறாங்க, ஓய்வு நாளுக்கு அன்னைக்கு நீங்கள் போய் தேடாதீங்க, முன்னாடி நாளே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க,
போய் தேடுறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது குறிக்குது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அவங்களுக்கு என்னன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு மன்னா கொடுக்குறாரு, ஒருவேளை நாளைக்கு அவர் கொடுக்காம விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல இப்போ அந்த ரெண்டாவது இதுல சொல்லியிருக்காங்க, போய் கலெக்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க போய் மொத்தத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையில அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க, அடுத்த நாள் போய் தேடி இருக்கவும் மாட்டாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு போய் தேடி இருக்கவும் மாட்டாங்க இல்லையா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்படியே இணையா நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும்னா, இயேசு வந்து அவங்க டிசைபிள்ஸை வந்து அனுப்புவார் இல்லையா, உலகம் ஃபுல்லாக அவர் அனுப்புவார். எதுலன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த லூக்கா 22ல் 35, 36 பார்த்தோம் அப்படின்னா, அது வாசிச்சிடலாமே. 35, 36. நான் உங்களை கடற்கரையில் சாம்பாரையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ கடற்கரையில் சாமானையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அக்கிரமக்காரன் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். ஆமென். அதே 9வது அதிகாரத்துல 3வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் கேட்டார். ஆமென். இந்த வேர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, எதையுமே எடுத்துட்டு போவாதீங்கன்றாரு இல்லைங்களா. லூக்கா 22ல் வாசிச்சப்ப என்ன சொல்றாரு, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நிறைய பேர் வந்து இதுல அந்த எது அப்படின்னா, அந்த எடுத்துட்டு போகாத லூக் 9:3 இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இனிமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு 2 வஸ்திரம் வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்காரு, எடுத்துட்டு போகாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரே ட்ரெஸ்ஸோட வாழ்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் தான் உங்ககிட்ட இருக்கும், அது காயிற வரைக்கும் வேற ஏதாவது சும்மா துண்டு ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து பண்ணுவாங்க. ஆனா அதே ஆண்டவர் தான் லூக்கா 22ல் சொல்லியிருக்காரு, எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு இல்லைங்களா. என்ன அவர் சொல்லித்தர வராருன்னா, உங்க கையில இருக்கோ இல்லையோ உங்களை நடத்துகிறவர் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து ஆண்டவர் இந்த ஊமைகளை சொல்லியிருப்பாரு. எப்பயுமே பைபிள்ல வந்து நம்ம ஒரு பேலன்ஸா வந்து வாசிக்க கத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தப்பான ஒரு ஐடியாக்குள்ள நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இப்போ ஒரு இதுல வந்து இப்போ எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாழ்றது தப்பு இல்லை, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க. ஆண்டவரை வந்து இப்படி சொன்னார்ல, உனக்கு ஒரு வஸ்திரமே வந்து நீ ஒண்ணுதான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் எப்படி நீங்க பணத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, நீங்க எப்படி சேவ் பண்ணலாம், நீங்க எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால குழப்பங்கள் வந்துருது நமக்கு. அப்படியா அப்படின்ற மாதிரி லூக்கா 22 எடுத்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, எடுத்துக்கோங்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுக்கோ, பணப்பைய வச்சுக்கோ, சாமான் பைய வச்சுக்கோ, ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்றதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. இப்ப எனக்கு வந்து இப்ப நீ ஒரு வஸ்திரம் மட்டும் வச்சுக்கோன்னு அவர் என்கிட்ட பேசினார்னா நான் விட்டுருவேன், அது என்கிட்ட சொன்னா நான் விட்டுருவேன். அதே மாதிரி உங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட என்ன சொல்றாரு, அப்படி சொல்லலை அப்படின்னா எப்படி உங்களை வழி நடத்துறாரோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். இப்ப நான் ஒரு வஸ்திரம் வச்சிருக்கிறதுனால நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கிற ஒரு பர்சனை பார்த்து ஆண்டவர் இப்படியா வாழ சொன்னாரு அப்படின்னு அவங்க மேல கல்லெறிய கூடாது. கல்லெறிகிற உரிமை யாருக்கு மாத்திரம் இருக்கு, கர்த்தருக்கு மாத்திரம் தான் இருக்கு. அதனால ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இல்லையா. யோவான் ஸ்நானன் எண்ணத்தை சாப்பிட்டு வாழ்ந்தாருன்னு எழுதி இருக்கு, காட்டு தேனியும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு வாழ்ந்தாரு. அப்ப எல்லாரும் அப்படிதான் சாப்பிடணும், என்ன ஆண்டவர் இப்படி சாப்பிட சொன்னாரு, நீங்க எப்படி இப்படி சாப்பிடலாம்னு சொல்லி போய் பேசக்கூடாது. ஓகேங்களா. இப்ப நசரேயனாகிய விரதம் இருக்கிறவங்க தலையில சவரன் கட்டியா அவங்க போட்டுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்ப நான் இப்படி பண்ணேன் நீங்க இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு கல்லெறிகிற அந்த எண்ணங்களை நம்மளை விட்டு அகற்றுவோமாக. அதனால கூட இருக்கிறவங்க, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஆண்டோர்களாக அழைக்கப்படலை. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். இப்ப எனக்கு ஒரு விஷயத்த விடுன்னு சொன்னான்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றான்னா நீங்க விட்டுறணும். அதுதான் ஆண்டவருடைய கண்கள்ல பிரியமா இருக்குமே ஒழிய இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஸ்டாண்டர்டை நம்ம
செட் பண்ணக்கூடாது. ஏன்னா வசனம் ரொம்ப அழகா எழுதியிருக்கு. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காம உன் சகோதர கண்ணில் இருக்கிற அந்த சின்ன துரும்பை ஏன் பார்க்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. உன் கண்ணில் அவ்வளோ பெரிய ஒரு பிளாக்கே கிடக்குது, ஒரு சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்களை சரி பண்றேன்னு நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா பேதுரு என்ன கேட்பாரு இயேசுவை பார்த்து, தன் மார்பில் சாய்ந்திருந்த சீஷனை பார்த்து இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவர் என்ன சொல்லி அமைதிப்படுத்துவார் இந்த இடத்துல, நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, அவ்வளவுதான். ஓகேங்களா? நம்ம அதனால ஆண்டவர்கிட்ட போய் எசப்பா இவங்க பண்றது இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம போய் சொன்னோம்னா உனக்கு என்ன, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், நீ அந்த மாதிரி வாழ பழகு அப்படின்னு ஆண்டவர் வந்து அப்பேற்பட்ட தேவன். ஓகேங்களா? நம்மளதான், அதாவது உன் வழியிலே சிந்தித்து பார்ன்னு சொன்னாரா, இல்ல வந்து உன் மனைவி வழிகளை சிந்தித்து பார், இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் வழிகளை சிந்தித்து பார்ன்னு சொல்லியிருக்காரா? உன் வழிகளை, நம்ம வழிகளை சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். அதுதான். ஓகேங்களா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த 40 வருஷமா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, சாப்பாடு இல்லைன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அடுத்து மன்னா, சாப்பாடு இல்லைன்னு அழறப்ப மன்னாவை கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன, அந்த மன்னாவையும் சொன்ன மாதிரி அவங்க சேகரிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் அங்கே எகிப்தில் உட்காந்து இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அழுவாங்களாம். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே வளர்ந்து பெரிய பெரிய ஆட்கள், ஒருத்தர் சத்தம் போட்டு அழுதாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. அத்தனை லட்சம் பேரு அந்த பாத்திரங்கள் அண்டியில உட்கார்ந்துக்கிட்டு என்னது பலன் இல்லாமல் போக மட்டும் உட்கார்ந்து அழுதாங்கன்னா அது எவ்வளவு பேர் அழுகை சத்தமா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாவே சாப்பாட்டுலதான் பிரச்சனை. சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை, என்ன வந்தாலும் உடனே விரோதமா முறுமுறுத்துறது, உட்கார்ந்து அழுதுறது. அதனாலதான் ஆண்டவர் உபாகமத்துல நம்ம வாசிச்ச வசனத்துல எழுதியிருக்காரு, மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் உணரும்படிக்கு இந்த 40 வருஷ காலமாக உங்களை நடத்தி வந்த வழிகளை உணருங்கள். அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்குங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்குள்ள வர்ற வரைக்கும் இதே நிலைமையில தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? இப்போ இதுலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அப்ப அப்பம் தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தையே போதும் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கா? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு புசிக்கிறதுக்கான ஆகாரத்தை தருகிறதே அவர் தானே, இல்லைங்களா? அதே மறுபடியும் அதே தான், ஆகாரம் கொடுத்தாருன்னா சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. இல்ல கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அப்ப அவரே நம்மளுக்கு பலனாக இருந்து நம்மளை நடத்துவார். எலியா அப்படிதானே போனாரு, சாப்பிட்டுட்டு அந்த பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஃபுல்லாவே நடக்க வச்சிருக்கலாமே, ஏன் எழுப்பி விட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபுட்டு தராரு, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பைபிளை வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும், நம்ம பேலன்ஸ்டாக வாசிக்கணும். அந்த பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய தடுமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம வாசிச்சது, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தீர்கள். ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போட்டும் ஒன்றும் இல்லை, வந்த சுத்தின இடத்துலயே நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வழிகளை நாம நினைத்து பார்ப்போமாக. ஒரு தேவ மனுஷன் ஒரு டைம் சொன்னார், அதை நான் கேட்டேன், எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு ட்ரையல் வந்து ஆண்டவர் அலோவ் பண்றாரு இல்ல, அந்த ட்ரையல் வந்து நம்ம கத்துக்காத வரைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகவே மாட்டாராம். இப்போ 6ஆம் கிளாஸ் எக்ஸாம் லெசன் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ 6வது நம்ம படிக்கிறப்ப அதுல ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் எடுக்காத வரைக்கும் எத்தனை வருஷம் 6வதுல உட்காந்து படிச்சாலும் 6வதுல தான் உட்கார்ந்து இருக்கணும். 7வதுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்க அதுல தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க போய் சொல்லணுமா, நான் பாஸ் ஆயிட்டேன், என்ன 7th கூட்டிட்டு போங்க, நம்ம யார்ட்டையாவது போய் பேசணுமா? அவங்களே எடுத்து 7வதுல நம்ம நேம் லிஸ்ட் வந்துடும், இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு இருப்பீங்கல்ல, அதுல ஜெயம் எடுக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. என்னைக்கு நம்ம ஜெயம் எடுக்கிறோமோ அது வந்து நம்மளை கேட்காமலே ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை அப்லிஃப்ட் பண்ணிடுவாரு. இப்போ 2வது பார்ட், இன்னைக்கு அந்த வசனமே ஆகாய் தான். அந்த 2வது பார்ட்ல என்ன எழுதி இருக்கு, திருப்தி ஆகவில்லை. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பட் அவங்களுக்கு திருப்தி இல்லை. நல்லா தான் குடிக்கிறாங்க, ஆனாலும் திருப்தி இல்லை. அவங்க சாப்பிடாததுனால திருப்தி இல்லாம இருக்காங்களா? அப்படி இல்லை. புசித்தும் திருப்தி இல்லை, குடிச்சும் திருப்தி இல்லை. என்ன பண்ணியுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஆனா சங்கீதம் 91:16 நமக்கு என்ன சொல்லுது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய ஆசை நம்மளை திருப்தியாக்கி நடத்தணும்ட்டு. ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணியோ அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி
எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப ஏன் இந்த திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 6:31 நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? எடுத்து வாசிச்சிடலாமே. மத்தேயு 6:31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆமென். இப்ப இங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சாப்பாடு இல்லை, என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, என்னத்தை ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரில, என்னத்தை குடிக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்மளோட வருத்தம் உண்மையா யோசிச்சு எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சாப்பாடு இல்லாததுனால நமக்கு திருப்தி இல்லையா, இல்ல பிடிச்ச சாப்பாடு இல்லாததுனால திருப்தி இல்லையா? ஆகாயில எழுதப்பட்ட மக்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாததுனால அவங்க திருப்தியா இல்லை, நல்லா தான் சாப்பிட்றாங்க, ஆனா திருப்தி இல்லை. அதே மாதிரி எண்ணத்தை குடிப்போம் முடுப்போம் அப்படின்னா, இப்ப முன்னெல்லாம் வந்து ட்ரெஸ் இல்லை, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறதுனே தெரிலையே, என்ன பண்றதுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறி, ஒரு சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன என்ன வருத்தம் வருதுன்னா, எண்ணத்தை உடுப்போம் அப்படிதானே. வார்ட்ரோப்பை திறந்து பார்த்துட்டு வார்ட்ரோப் ஃபுல்லா நம்ம ட்ரெஸ் இருந்தாலும் எண்ணத்தை உடுப்போம். என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, இது அங்க சரியில்லை, இந்த ட்ரெஸ் இங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு மிகுதி இருக்கிறதுனால திருப்தி இல்லாம இருக்கோம். நம்ம இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, திருப்தி இல்லை. ஆகாயில எழுதப்பட்டதும் அதே தான். சாப்பாடு இருக்கு, திருப்தி இல்லை. தண்ணி இருக்கு, திருப்தி இல்லை. அப்போ இது என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ சாப்பாடு தட்டில் இல்லைன்னா அப்போ சொல்றது கரெக்டு, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு திருப்தி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே இருக்கே, அப்புறம் ஏன் நம்மளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை அப்படின்னா, இந்த கோட் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷனோட இருதயத்துக்குள்ள ஒரு காட் ஷேப்டு வேக்கம் வந்து எப்பயுமே இருக்குமா. கடவுள் மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றிடம் வந்து நமக்குள்ளாக இருக்குமா. அது வந்து யாரால மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும்? கர்த்தரால மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். தேவனால மாத்திரம்தான் திருப்திப்படுத்த முடியும். அப்ப மக்கள் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து மனுஷர்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய செல்வத்தை, பணத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட், மூவி பார்க்கறது, சினிமா போறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, விளையாடுறது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எஃபர்ட் போடுறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேவிங்ஸ்ல இறங்கிடுவாங்க. இவ்வளோ காசு வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த பர்சன் வந்து என்ன திருப்தி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்கள் மேல ஒரு தாட்டை வந்து நம்ம வைக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப சங்கீதம் 119 எடுக்கலாமே. 119 72 வாசிக்கலாம். ஆமென். என்ன எழுதி இருக்கு? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இப்போ பவுல் என்ன சொல்லிடுவாரு? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், என் குறைச்சலினால் இப்படி நான் சொல்லுகிறது இல்லை, நான் எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொள்ளப்பட்டேன், ஆண்டவர் வந்து எனக்கு போதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அதனால நம்ம உலகத்துல இருக்கிற எந்த அசர்ட்டுமே நம்ம திருப்திப்படுத்தாது. நம்மளுக்கு சொந்த வீடு, சொந்த காரு, பேங்க்ல அக்கௌண்ட்ல பேலன்ஸு, எந்த விஷயமுமே வந்து நம்மள முழுசா ஒரு திருப்தி இருக்கலாம் தான், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருக்கான ஒரு வெற்றிடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள எதை வச்சும் ஃபிட் பண்ண முடியாது. ரெண்டாவது மனிதர்களை வச்சு ஃபிட் பண்ண ஆரம்பிப்போம். வசனம் என்ன சொல்லுது? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரு பற்றுதலா இருப்பது நலம். இன்னொரு இடத்துல வந்து இருக்கும், அவன் சுவாசம் ஒழியும் போது, நம்ம யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய சுவாசம் ஒழியும் போது என்ன நடக்கும்? நம்பிக்கை அதோட அற்று போயிடும். அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இது உங்களுக்கு பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு அவங்க இல்லாம போயிட்டாங்க, சுவாசம் ஒழிஞ்சிருச்சு, உலகத்துல அவங்க இப்போ உயிரோட இல்லை. அந்த நம்பிக்கை என்ன ஆகும்? அப்ப வந்து நம்ம தடுமாறுற பிள்ளைகளா இருப்போம் இல்லைங்களா? இப்ப நம்பிக்கையை வந்து யாரு மேல வைக்கிறது நலம்? கர்த்தர் மேல வைக்கிறது நலம். இங்க ரொம்ப முக்கியமான பேலன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் வந்து எப்படி வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகை, தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் மகனையாவது, தன் மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு, அதை பார்த்துருவோமா? மத்தேயு 10:37 வாசிங்களேன். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்
கொடுக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆமேன். அப்புறம் இந்த ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு 4:4 இருக்கும், உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுதியிருப்பாரு. ஸோ நிறைய மக்கள் இந்த ஒரு ட்ராப்ல போய் விழுந்துருவாங்க. அப்போ உலக சிநேகிதம்னா நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப நேசிக்க கூடாது, நம்ம வந்து கர்த்தரை தான் ரொம்ப நேசிக்கணும், நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நேசிச்சாலோ அம்மா அப்பாவை நேசிச்சாலோ வந்து அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படியே அங்க எழுதப்பட்டிருக்கு இப்ப வாசிச்சதுல. அப்படி சொல்லலையே, கர்த்தரை விட, இல்லைங்களா, அதுதான் அங்க முக்கியமான வேர்டு. கர்த்தரை விட நம்ம அதிகமா நேசிக்கிறப்பதான் அது ஒரு ஐடல் வர்ஷிப்பா மாறுதே ஒழிய, ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்காரு, சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். இன்னும் ஏசப்பா வச்சே நான் எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா, லாசரு செத்தப்ப எப்படி இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க, நீ நேசித்த லாசரு அப்படிங்கிறாரு. இயேசு சீஷர்கள் கிட்ட என்ன சொல்லுவாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து நித்திரையாயிருக்கிறான், அவனை எழுப்பும்படி போவோம் வாருங்கள். இயேசுவே சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, உங்களை நான் ஊழியக்காரன் என்று சொல்லாமல் சிநேகிதரே என்று சொன்னேன், ஏன்னா என் பிதாவிட்ட கேட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தோம்னா இன்னும் வந்து தாவீது யோனத்தான் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ஆத்துமா வந்து ஒன்றோடு ஒன்று இசைந்திருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப எங்க ஏசப்பா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவங்க மேல அன்பா அப்ப இந்த 4வது ஜேம்ஸ் 4 வச்சு டவுட் வரும். அப்போ உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப நான் நேசிக்கிறது வந்து தப்பா அப்படின்னா, அங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உலக சிநேகிதம் அப்படிங்கிறத மக்களை பத்தி அவர் இந்த இடத்துல எழுதப்படலை, நாட் ஒன்லி மனிதர்கள் எழுதப்படலை. உலக சிநேகிதம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் இருக்கு. இட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டு. ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டுனா என்னது, உலகம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கும், காசு இருந்தா எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு உலகம் சொல்லி கொடுக்குது. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இப்ப நம்ம வாசிச்ச மாதிரி, அநேகமாயிரம் பொன் விலையை பார்க்கிலும் நிர்விலமின வேதமே நலம். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும், நீங்க எஃபர்ட் எடுத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிடலாம், உங்களால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே என்னன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து பைபிள் வேர்ஸ், ஆப்போசிட்டா இல்லை, பைபிள் வேர்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் உலகத்தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து உலக சிநேகிதம், ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டு. ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டுல யார் மெயின் சென்டர் ஆஃப் த வில்லில் இருப்பாங்க அப்படின்னா, நான் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தன்னையே மையப்படுத்தி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, கர்த்தரை வந்து நடுவில் வைக்கணும்னு சொல்லி கொடுக்குது. நம்மளோட சென்டர் ஆஃப் த லைஃப் யார் இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஸோ அங்கே எழுதப்பட்ட உலக சிநேகிதம் அப்படிங்கிறது மனிதர்களை மாத்திரம் குறிப்பிடப்படலை, இட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் த வேர்ல்டு. அந்த மாதிரி சிநேகம் பாராட்டாதீங்க. உலக மக்கள் பணம்னு போகிற மாதிரி நீங்கள் போகாதீங்க. உலக மக்கள் வந்து தன்னையே சுயபலமாக வச்சிருக்கிற மாதிரி உங்களை வச்சுக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு எல்லாமே, அதுதான், அப்படி பாராட்டாதீங்கன்னு சொல்றாரு. அதனால உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நல்லா நேசிங்க. கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த அம்மா அப்பா நேசிங்க. ஆனா அவரை விட நேசிக்க கூடாதுங்கிறதா எங்க விஷயமே. அதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், கிருபை செய்யணும். அதை எப்படி நம்ம வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வாராங்க. ஸோ எபேசியர் 1:23 இருக்கும், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கட்டளையிட்டார். ஆமென். ஸோ எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் யாரு? நம்மளுடைய கர்த்தர் தான். ஸோ வாழ்க்கையில என்ன ஒரு வெற்றிடம் இருந்தாலும் சரி, என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஹார்ட்ல வந்து ஏதோ ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஏசப்பாட்ட சொல்லணும், அப்பா எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு வந்து நம்ம ஒப்பு கொடுக்குறப்ப அந்த காட் ஷேப்ல இருக்கிற அந்த வேக்கம் வந்து நம்மளுடைய இருதயத்துல அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வேக்கம் வந்து அவர் ஃபில் பண்ற தேவனாக இருக்கார். அதுக்காக மனுஷனை நம்பக்கூடாது, பொன்வெள்ளியை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்கான வேர்டையும் நம்ம பார்த்துதான் இப்ப முடிக்க போறோம். இப்ப இந்த 3வது ஆகாயில நம்ம வாசிச்சதுல 3வது என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா அதெல்லாம் பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்கு. சம்பாதிக்கிறீங்க ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியல. பொத்தலான பையனா தெரியும்ல, பை தான் அது, ஆனா உள்ள போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே போயிருந்திருக்கும், எல்லாமே போயிடுது. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், சம்பாதிக்கிறோம்
காசு கையில வருது, அடுத்த நாளே எங்க போகுதுன்னு தெரியல. அதாவது நல்ல விதமா போயிருந்தா நம்மளுக்குள்ளதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருமே, ஓகே இதுக்கெல்லாம் செலவு பண்ணேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம சம்பாதிக்கிறதே எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பார்ப்பீர்களாக அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய இந்த ட்ரேடிங் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கம் இருக்கும். டெய்லி உட்காந்து கணக்கு பார்ப்பாங்களாம். எவ்வளவு வரவு வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லியுமே அவங்க கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்க்கறதுனால இப்ப திடீர்னு நம்ம விட்டுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சோம்னா, காலையில என்ன செலவு பண்ணுங்கிறது சாயந்தரம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சா என்ன ஆகுறது? ஆனா டெய்லியுமே கணக்கு பார்க்கணும். எதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம்னா, இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். டெய்லி எக்ஸ்பென்ஸை பார்க்கணும். எதுக்கு என்ன செலவு பண்ண, எதுக்கு ரொம்ப செலவு போகுது, இது கரெக்டான செலவு தானா, இல்ல இது தேவைக்கு மிஞ்சிய செலவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வேதத்தை பார்க்கிலும் பொன்வெளியை பார்க்கிலும் வேதமே நலம் அப்படின்னு சொல்லிட்டு, பொன்வெளியை அப்ப நான் சேர்க்காம இருக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் வரும். வேதமே போதும்ல, அப்ப எதுக்கு நான் பொன்வெளியை சேர்க்கணும்னா, எடுத்து வாசிச்சிடலாமே. ஜெனசிஸ் 41வது அதிகாரம் 34வது வசனம். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வாய்ப்பாய் இருப்பதாக இருக்கிறார். அதுல ஒரு 1/5 வருமே சிஸ்டர். இப்படி பார்வோன் செய்து தேசத்திற்கு விசாரணை காண வைத்து பரிசுத்த 7 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே விலகி உழைப்பில் 1/5 வாக்குறுதி செய்கிறார்கள். ஆமென். ஸோ வந்து எவ்வளோ வந்து இங்க சேவிங்ஸ் வந்து பண்றாங்க, 1/5 அப்படின்னா அப்ப 100க்கு எவ்வளோ, 20%. இப்போ 10ல் 2 பங்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா 100ல் 20% வந்து சேவ் பண்ண சொல்றாங்க. கரெக்டு தானே? இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இது ஆக்சுவலி ஒரு பேசிக் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல மினிமம் 10% அது சேவிங்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மினிமம் 10% சேவ் பண்ணணுமா. ஆனால் இங்கே யோசேப்போட கணக்குப்படி 20% வந்து அவர் சேவ் பண்றாரு. நல்ல விளைச்சல் இருக்கிற வருஷத்துல சேவ் பண்ணுகிற ஞானத்தை அவர் கொடுத்ததுனால தான் எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் வந்தப்ப எல்லாரும் யாரை நோக்கி போறாங்க, யோசேப்பை நோக்கி போகிறாங்க. அப்படி ஒரு ஞானத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம கேட்கணும்னா 20% சேவ் பண்ணுமானா அப்படி கிடையாது. ஏசப்பாட்டே கேட்கணும், ஏசப்பா இந்த மாசத்துல நான் எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்டை கேட்கிற பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா? நான் வசனம் என்ன சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்க்கிறான், சேர்த்து வச்சுட்டு போறாங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகள்னா யாரு, பேர பிள்ளைகள் வரைக்கும் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அவங்கதான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பைபிள்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே நான் எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்ன அப்படின்னா, உன்னுடைய எல்லா பலன்லையும் முதல் பலனை யாருக்கு தந்துடணும், கர்த்தருக்கு தந்துடணும். நான் ஒரு சாட்சி சொல்றேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசை. இப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு லெவல்ல என்னை அடுத்தடுத்து வந்து எடுத்து உயர்த்தி வந்துட்டு இருக்கிறப்ப, என்னோட ஒர்க்ல வர்றப்ப என்னோட ஆசை, என்னோட ஆண்டவர்கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அது எவ்வளோ வருதுன்னெலாம் எனக்கு தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு சேலரி கிரெடிட் ஆகும் பார்த்தீங்களா, அது அப்படியே உங்களுக்கு நான் காணிக்கையாக தந்துடுவேன் அப்படி சொல்லி நான் உண்மையாக சொல்ல முடியும். நான் அப்படி தந்தப்ப ஈவன் நீங்கள் நான் ஒர்க் ஜாயின் பண்ணல, அப்பயும் அதுதான். எவ்வளோ அது லேக்ஸாக கூட இருந்துட்டு போட்டுமே, அது வந்து வசனம் எழுதியிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை யார் தருகிறாரா, கர்த்தர் தான் தராரு. அது என்னுடைய சுய பலத்தினாலேயோ என்னுடைய சுய ஞானத்தினாலேயோ நான் அதை சம்பாதிக்கல. நான் அப்படி ஒப்பு கொடுத்து நான் அதை ஆண்டவர் அப்படியே, அதாவது ஒரு பைசா கூட அந்த பாயிண்ட் எவ்வளோ வருதோ அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே ஆண்டவருக்கு நான் கொடுத்தப்ப என்னால் சாட்சியாக சொல்ல முடியும், ஆண்டவர் சமூகத்தில் அந்த காசை வச்சிருந்தா நான் எனக்கு என்னென்னலாம் வாங்கியிருப்பணும், எப்படியெல்லாம் நான் இருந்திருப்பணும், அதை விட அவ்வளோ சூப்பராக நான் ஆண்டவர் வழி நடத்தினாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப நாள் நினச்சிருப்போம்ல, நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் நானே கேட்காம எனக்கு அது தானாக வந்து சேர்ந்துச்சு. உனக்கு இதை வந்து ஏசப்பா வாங்கி தரணும், அந்த மாசத்துல உனக்கு ஏசப்பா அதை வாங்கி தரணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா முழுசா நான் போட்டுட்டேன், என் கையில சொல்லி நான் எதுவுமே வச்சுக்கல. நான் ஆண்டவர் அவ்வளோ அற்புதமா வழி நடத்தினாரு. இந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஆண்டவருக்கு அன்பை நம்ம அப்படிதான் காமிக்க முடியும். இப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம்ல, அது எப்படி நம்ம காமிக்கணும்? இப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல தானேப்பா தசம
பாகம்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு கொஸ்டின் வருது. பட் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே, நீங்களே உங்களுடையவர்கள் அல்லங்கிறப்ப உங்க சம்பளம் மட்டும் உங்களோடதா இல்லையே. அங்கேயாவது தசம பாகம் தான், இங்க நீங்களே ஆண்டவருடையவர்கள் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால ஏசப்பாட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை எப்படி ஹானர் பண்ணணும்னு நம்ம கத்துக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில உயர்வை தவிர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 10% தான் தசம பாகம் தருவேங்கிறதால இனிமேல் எடுத்து போட்டுட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு தரணும், ஓகேங்களா, நான் எவ்வளவு தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் எங்கேயாவது நம்மளை சோதிச்சு பாருங்கன்னு எழுதியிருக்காரா பைபிள்ல? ஆண்டவரை சோதிச்சு பாருங்கன்னு எங்க எழுதியிருக்காரு? என்னன்னு சொல்றது வசனம்? எடுத்து வாசிச்சிடலாம். எடுத்து வைங்க, வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடைக்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆமென். கர்த்தரே சொல்றாரு, என்ன சோதித்து பாருங்கள். ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. பரீட்சை பார்க்கறதா ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் ஆண்டவரே சொல்றாரு, என்ன சோதிச்சு பாருங்க, எனக்கு நீங்க கொடுங்க, உங்களை நான் அப்படி நடத்துறேனா இல்லையான்னு சொல்லி சோதிச்சு பாருங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் பெருக பண்றேனா இல்லையான்னு சொல்லி நீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம கையில என்ன வந்தாலும் ஏசப்பாட்டை கேட்கணும். நிறைய பேர் எப்படி தசம பாகம்லாம் எடுத்து வைப்பாங்க, நான் பார்க்க நேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் உட்காந்து எழுதுறது, இதுக்கு இவ்வளோ செலவு, இதுக்கு இவ்வளோ செலவு, மிச்சம் இருக்கிறதுல கர்த்தருக்குன்னு எடுத்து வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு எவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்கணுமோ அதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல தான் பிளானே போடணும். பட் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம், ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்கு இல்லையா, தேவைகள் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, வீடு இருக்கு, பார்க்கணும், எல்லாமே புரியுது தான். நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவருக்குரியதை தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஓகேங்களா? அது டைம் ஆகட்டும், உங்கள் எஃபர்ட் ஆகட்டும், உங்கள் காசு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படி நம்ம பண்ணணும். இப்போ ஒரு சிலர் அந்த அப்படி செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக நமக்கு. இப்போ ஒரு வசனம் ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாய் கட்டி வயிற்று கட்டி சம்பாதிச்சேன், இந்த சொத்து சேர்த்தேன் அப்படின்பாங்க. அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மார்க் 6வது அதிகாரம் எடுங்களேன். அதில் 42, 43 என்ன சொல்லுது? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பத்திலும் மீன்களிலும் மீதியான குஞ்சைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். என்ன எழுதியிருக்கு? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். அதுதான் எங்க விஷயமே. எப்படி மீதம் எடுத்தாங்க? வயிற்ற கட்டி வகையை கட்டி. நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவாங்க, நான் அப்படி சேர்த்தேன், இந்த சொத்தை நான் அப்படி சேர்த்தேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன்பாங்க. அப்படியெல்லாம் பைபிள் சொல்லி தரலையே. நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம். 5000 புருஷர்கள் அங்கே இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. அவர்களை தவிர ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தது எவ்வளோ? 5 அப்பமும் 2 மீனும் தான். அது கர்த்தரோட கருத்துக்கு, இயேசுவோட கருத்துக்கு எப்போ போச்சோ அப்போ அதை ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம் அங்கே வருகிறது. அதனால இப்படி கஷ்டப்பட்டு தான் காசு சேர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கவே இல்லை. நமக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்தாலும் சரி, அது ஆண்டவர் கருத்தில் நம்ம கொடுத்து நம்ம பிளஸ்ஸிங் வாங்குறப்ப நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிற கிருபையை நமக்கு தருவாராங்க. ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஓகேங்களா? அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையோட நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. திருப்தியா இருந்தே நீங்க மீதம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? கடைசி ஒரு 2 வசனம் மட்டும் வாசிச்சு முடிப்போமா நம்ம? அதுக்கு முன்னாடி சங்கீதம் 119, 59. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, வலிகளை சிந்திப்பாயாகனே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டோம், இயேசுவே நமக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. எப்படி சிந்திக்கணுமா? 119, 59. ஆமென். அதாவது நம்மளுடைய வலிகளை சிந்தித்துக்கிறப்ப நம்ம கால் எப்படி திரும்பணும்னா, அவருடைய சாட்சிக்கு நேராக திரும்பணுமா. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த செகண்ட் பார்ட் ரொம்ப முக்கியம். வலிகளை சிந்திக்கிறப்ப நம்ம எங்க திரும்பணும்? அவருடைய சாட்சிக்கு நேராக திரும்பணும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னா அகிதோப்பேல் பத்தி எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க. அவரை போல ஞானம் உள்ளவர் யாருமே இல்லை. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, அவருடைய வாக்கெல்லாம்
தேவ வாக்கை போல இருந்தது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். தாவீதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி அப்சலோமுக்கும் அவர் ஹெல்ப் பண்ண போயிட்டாரு இல்லைங்களா? ஏன்னா அந்த அகிதோப்பேலோட பையன் தான் யாரு? எலியாம். எலியாமோட பையன் யாரு? உரியா. உரியாவோட மனைவி தான் பத்சேபா. தாவீது வந்து என்ன பண்ணிட்டாரு நம்ம வாசிச்சிருக்கோம். ஸோ அந்த லீனேஜில் தான் அவங்க வராங்க. யார் அந்த அகிதோப்பேல் அப்படின்னா தன்னுடைய பையனோட மருமகனோட மருமகனை தான் தாவீது ராஜா இப்படி பண்ணிட்டாரு. ஸோ அது அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. காலம் வாய்த்தப்ப என்ன பண்றாரு, அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்புறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அகிதோப்பேல் என்ன பண்றாரு, போய் அப்சலோம் கூட சேர்ந்துக்கிறாரு. அதனாலதான் சொல்லுவாங்க நம்ம மனசுக்குள்ள அந்த ரிசென்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு விரோதமா யாராவது நம்மளுக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்க, ரெண்டுமே பண்ணக்கூடாதாமா. ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒருத்தர் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கலன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம், என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ரியாக்ட் பண்ணி விட்டுருவோம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, மனசில் வச்சுப்பாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பேசினாங்கன்ட்டு. அகிதோப்பேல் எந்த கேட்டகரியில் வராருன்னா உடனே அவர் காமிச்சிக்கல, தன்னுடைய யாரு பேரனோட ஒய்ஃபுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக எதுவும் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்ததுனால தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்புறாருன்னு தெரிஞ்சதுமே போய் சேர்ந்துக்கிறாரு, அப்சலோம் கூட சேர்ந்துக்கிறாரு. அப்போ என்னன்னா பலத்தது, அப்சலோமோட அந்த இராணுவம் வந்து பலக்குது இவர் போய் சேர்ந்ததுனால. இப்போ தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு ஜபத்தை வந்து ஏறெடுக்கிறாரு. என்ன ஏறெடுக்கிறாரு, அகிதோப்பேலுடைய ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாக கடவுது, அபத்தமாக கடவுது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றாரு. இப்ப இந்த யோசிக்கிறதுல எதுக்காக அகிதோப்பேலை சொன்னேன் அப்படின்னா, இப்ப 2 சாமுவேல் 17:23 வாசிங்க. 2 சாமுவேல் 17:23. அகிதோப்பேல் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாட்டு கொண்டு சேர்த்தார். ஆமென். யார் இவர் அகிதோப்பேல்? அவருடைய வாக்கு எப்படி இருக்கும்? தேவ வாக்கு மாதிரி இருக்கும். அவருடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கும்? அவர் சொன்னா அது அந்த அதிகாரத்தை நம்ம உள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அகிதோப்பேல் சொன்ன மாதிரி மட்டும் அப்சலோம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தாவீது உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? பட் அது நடக்காததுனால தாவீது அன்னைக்கு தப்பி பிழைச்சாரு. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கணிக்கக்கூடிய ஒரு மனுஷர், அந்த அளவு யோசிக்கக்கூடியவர் இப்ப என்ன யோசிக்கிறாரு, நான் சொன்னபடி நடக்கலைன்னு சொல்லிட்டு தப்பா யோசிச்சு இப்ப என்ன பண்ணிடுறாரு, நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வந்து யோசிக்கணும், வழியை சிந்திக்கணுங்கிறப்ப நம்ம உட்காந்து சிந்திச்சு பார்த்துட்டு ஐயோ அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிடக்கூடாது. எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுடைய பாதை எப்படி திரும்பணுமா, அவருடைய சத்தியத்திற்கு சாட்சிகளுக்கு நேராக திரும்புகிற மாதிரி யோசிக்கிறது தான் வந்து கரெக்டான யோசனை. ஓகேங்களா? ஏன்னா வந்து பைபிளில் எழுதியிருக்கு, என் புத்தி இனங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 69:5 இருக்கும், என் புத்தி இனங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசப்பா கிட்ட வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னோட அந்த 6 மாசத்தை உட்காந்து நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா எவ்வளவோ குறைகள் இருக்கு, என்ன சாப்பிட்டு திருப்தி இல்லை, என்ன உடுத்தியும் திருப்தி இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு, இருக்கிற சுச்சுவேஷன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒரு பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில வந்த மாதிரி இல்லை, இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்னோட வழிகளை நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் எந்த இடத்துலப்பா நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றப்ப ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. கடைசியா இன்னொரு வசனம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. தேவனுக்கு நேராக திரும்பணும், அவருடைய வழியில வந்து யோசிச்சு அவருக்கு நேரா திரும்பணும், எப்படி திரும்பணும் அப்படின்னும் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமேன். எப்படி தேடினார் அவரு? ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும். அதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு வார்டு இருக்கு, என்ன பண்ணி தேடினாரு? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்த போது அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடுறாரு. ஸோ ஆண்டவரை எப்படி தேடணும்னா ஃபர்ஸ்ட் பைபிள் நம்ம நல்லா வாசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது நம்ம சுச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் அவர் புக்கை வாசிச்சதுனால தானே அவருக்கு தெரியுது இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேதத்தை வாசிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து விண்ணப்பமாக சப்ளிகேஷனாக வைக்கணும். ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப, ஏசப்பா கிட்ட சொல்கிறப்ப அவர் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஆலோசனையை தருவதற்கு அவர் தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, கரெக்டாக எனக்கு புரிகிற மாதிரி பேசுவாரா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புரிகிற மாதிரி தான் பேசுவார். ஏன்னா அவர் குழப்பத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயத்துக்கு நான் போய் ஏசப்பா எனக்கு இதில் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நம்ம கேட்குறப்ப நம்மளை குழப்பி விடுகிற தேவன் அவர் அல்ல. கிளியராக சொல்லி கொடுப்பாரு, இப்படி பண்ணு, இதை பண்ணாத, இதை செய்யாதன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் மூலமாக பேசுவார். ஒருத்தருக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, விஷன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த விஷன் கொடுத்து பேசுவார். ஒரு சிலருக்கு தரிசனமாகவே வந்திருப்பார். ஒரு சிலருக்கு வேர்டு மூலமாகவே பேசுவார். அப்போ இதுதான் மேன்மையான அனுபவம், இதுதான் மேன்மையான அனுபவம்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. யாருக்கு எப்படி பேசினா புரிஞ்சு ஒப்பு கொடுப்பாங்களோ அப்படி அவர் பேசியிருப்பார். அதே தான். சரிங்களா? அனுபவங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓ இவங்க இப்படி அப்போ எப்படி முடிவு பண்ணக்கூடாதுன்னா, அப்போ எனக்கும் தரிசனம் வந்தாதான் ஆண்டவர் என் மேலே பாசமாக இருக்காரு அந்த மாதிரி. ஆனால் சொல்லியிருக்காரு, நான் கடைசி நாட்களில் வந்து தரிசனத்தை பார்ப்பீங்க, சொப்பனங்களை பார்ப்பீங்க, எல்லாமே கரெக்டு தான். பட் முடிவை வந்து அதை வச்சு எடுக்காதீங்க அப்படி சொல்ல வரேன். ஓகேங்களா? எல்லா அனுபவமும் மேன்மையானதே. அது கர்த்தரிடத்திலிருந்து வரும் பொழுது எல்லா அனுபவமும் மேன்மையானதே. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வேதத்தை தான் அவர் உயர்த்தி இருக்கார். அவருடைய வேதத்தை தான் அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கார். எல்லாவற்றை பார்க்கிலும் வேதத்தை அவர் மேன்மைப்படுத்தி இருக்காரு. ஸோ என்ன பண்ணணும், தானியேல் பண்ணுறாரு, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வச்சு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வராரு அவர், இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போ மாறணும் வழியை சிந்திச்சு பார்க்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பைபிளை வாசித்து நம்ம ப்ரேயர் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம கேட்குறப்ப ஆண்டவர் நமக்குள்ள அற்புதமான மாற்றங்களை தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மையுமே கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 6:2 வாசித்து நம்ம இந்த ப்ரேயரை முடிக்கலாம். ஆமேன். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்னைக்கு போய் உட்கார்ந்து நம்ம கேட்டாலும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த 6 மாசத்துல நடந்த இந்த தவறுகளை அடுத்த 6 மாதம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் முடிகிறப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படி நன்மை இல்லை நம்ம மனசில் இன்னைக்கு படுது, நான் என்ன சாப்பிட்டும் திருப்தி இல்லை, என்ன பண்ணியும் திருப்தி இல்லை, சம்பாதிச்சதெல்லாம் பொத்தல் பையில் போட்ட மாதிரி இருக்குது, ஒரே லெவல்லையே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு உங்கள் வழிகளை சிந்தித்து பார்ப்பீர்களாக. அகிதோப்பேல் சிந்திச்ச மாதிரி நம்மளுடைய வழியில சிந்திக்கிறது கிடையாது. நம்ம சிந்திக்கும் பொழுது எந்த மாதிரி மாற்றங்கள் நமக்குள்ள வரணும், எப்படி திருப்பப்படணும் அப்படின்னா அவருடைய சாட்சிகளுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை திருப்புவாராக. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீ சொல்லிக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாடி தேடுகிற யாக்கோபின் சந்ததியாக நீர் எங்களை இங்கு கூட்டிக் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி எங்களுடைய வழிகளை நாங்கள் சிந்திப்போமாக. எந்த விதங்களிலெல்லாம் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளணும், எந்த விஷயத்துலலாம் எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற வெறுமையை நீர் நிரப்ப நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நீர் திருப்தியை தரப்போவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேன்மையாய் மகிமையாய் மாற்றப் போவதற்காக நன்றி. இந்த ரட்சணைய நாளில், இந்த அனுகிரக காலத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரியிற விதமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்க ஏசப்பா. உங்கள் வேதத்தை நாங்கள் அதிகமாக வாசிக்கணும், உங்கள் சமூகத்தில் நாங்கள் இனி உட்காருவோம்னு சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சத்தியங்களை கர்த்தர் கேட்க பண்ணினீரே, மக்க நன்றி அப்பா. இவைகளை நாங்கள் எங்கள் இருதயத்திலே காத்து நல்ல வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே 100ஆகவும் ஆண்டவரே நீ விளைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவேளையில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் மிக நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் மனிதோடு கூட சதா காலம் இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீமை செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. திங்களை 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 சத்தம் தீமை செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. ஆமென். உங்களை ஆஸ்வதிப்பாராக. காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். அப்பனே இந்த நாளில் பிள்ளைகள் உமக்கு உற்சாகமாய் கொடுக்க போகிற காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷமாய் உற்சாகமாய் இதை கொடுத்த கர்த்தர் பிரியமாய் இருக்கிறீர். இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நன்மை தந்து நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.